விமானம்லாம் கூட ஏத்துக்கிறாங்க. இலங்கை தமிழருக்கு சப்போர்ட் வராரு. விஜயலட்சுமி விஷயத்துல நாடுறாரு. ஆனா அவருக்கு சப்போர்ட் வராங்க. இப்படி இவருக்கு ஏன் இப்படி வரலங்கிறது தான் புரியல. அவரை மதிக்கவே இல்ல ப்ரோ. தளபதி அவரை மதிக்கவே இல்ல. கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன்னு தளபதி சாட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் அவர் ஏன் எங்கள்கிட்ட வராரு சொல்லுங்க ப்ரோ. இருந்தாலும் அவர் ஏன் எங்கள்கிட்ட வராரு? பயம். எங்க இன்னைக்கு கட்சி வந்தவங்களாம் பேசுறான்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் அவருக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறீங்க? வருவாரு. சரி, அப்போ 2026 யார் கையில? அவர் கையில தான். அவருதான். அவர் மட்டும்தான். கண்டிப்பா டிகே தான். இந்த இடத்துல எப்பவுமே இந்த மாதிரி தான் ரஷ்ஷா தான் இருக்குமா? அப்படியெல்லாம் கிடையாது. திருச்சியில எத்தனையோ மீட்டிங் நடந்திருக்கு. இந்த அளவுக்குலாம் இல்ல. அதாவது இது இவருக்குன்னு போட்ட ஸ்கெட்ச்னு தான் நான் சொல்லுவேன். அதான் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பாயிண்ட்ல ஏதாவது சின்ன ஒரு க்ளூ கிடைச்சாலும் உடனே அது கேன்சல் பண்றது. அந்த ஒரு திட்டமா தான் நான் பாக்குறேன். இவ்வளவு கூட்டம் இருக்குது. இந்த பஸ்ஸை மாத்தி விட்டானா, ரூட்டை மாத்தி விட்டானா, சாதாரண மக்களை பொதுமக்கள் கூட்டினா கூட ரூட்டை மாத்தி விட்டுறாங்களே, சாதாரண மீட்டிங் கூட. இப்ப இவ்வளவு பெரிய ஒருத்தர் வராரு அப்படின்றப்ப இந்த ரூட்டை மாத்தி விடலாம். மாத்தி விடாம இது பண்றாங்க, இடைச்சல் பண்றாங்க. இது வேலைக்கு பஸ் இப்ப அந்த சைடு போது நாங்க இவ்வளவு ஓரம் நிக்கிறோம், அப்பயுமே ஒட்டி ஒட்டி வருது. அப்ப அமைதியா இருக்க ஒரு டீமையோ கொஞ்சம் தட்டி விட்டு பாப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது இப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு. அடுத்த வருஷம் சொல்லிக்கலாம். தெரியும் யாரெல்லாம் சொல்லிக்கலாம். மக்களுக்கு சொல்ல வேணாம், மக்களுக்கே தெரியும். மக்களுக்கு